நீங்கள் புதுசாக செடி வளர்க்க போகிறீங்களா? எந்த டைமில் வந்து நர்சரிக்கு போனால் வந்து செடிங்க நிறைய கிடைக்கும், நிறைய கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த வீடியோ? எவ்வளோ ரோஸ் செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது வந்து மழை காலம் முடிஞ்சு ஒரு வின்டரில் எடுத்த ஒரு வீடியோ தாங்க. செடிங்க வந்து நர்சரியில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து ஹைபிஸ்கஸ் இந்த ரோஸ் செடிங்க தாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மழை காலத்தில் மட்டும்தான் வந்து செடிங்க கொஞ்சம் நிறையா வளரும். மழை தண்ணி எல்லாமே இருக்கிறதுனால வந்து அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய செடிங்க வந்து வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 2 டைம்ஸ் வந்து இந்த ரோஸ் செடிங்க வளர்ப்பாங்கள அந்த யூனிட்டுக்கு போயிருக்கேங்க. அவங்க எனக்கு சொன்னது என்னென்னா, நான் இப்போ 2 டைமும் வந்து பார்த்துருக்கேன். மழை காலத்தில் வந்து நிறைய செடிங்க வச்சுருந்தாங்க. இதுவே வந்து கொஞ்சம் வெயில் காலம், வின்டர் முடிஞ்சு அந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே இருக்கிற ஒரு செடிங்க கூட இல்லை. கேட்டபோது அவங்க இதான் சொன்னாங்க, வெயில் காலத்தில் பனி காலத்துலலாம் வந்து தண்ணி வந்து கிடைக்கிறதில்ல, அந்த காரணத்தால் எங்களுக்கு வந்து செடி வளர்க்க முடியாது, அந்த சீசன்னால தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய செடி வந்து கலெக்ஷன் வேணும், நான் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து மழை காலத்தில் தாங்க பெஸ்ட்டு. நீங்கள் போய் வந்து வாங்கி வளர்க்கலாம். மற்ற டைம்லலாம் நீங்கள் மிஞ்சி போன இந்த மாதிரி தான் செடிகள் இருக்கும். இங்கே பார்த்து நான் நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு. பட் செடிங்கள்லாம் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு, பழைய ஸ்டாக்ஸ் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் வந்து என்னோட சேனலில் போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இது உங்கள் கலை பெங்களூர்லேருந்து.